ராயல் என்ஃபீல்ட் மேக்ஸ் குட் பைக்ஸ் எல்லாமே சூப்பர். ஆனால் சர்வீஸ்ன்னு வந்துட்டா நிறைய காட்புணர்ச்சி ஆகிடுது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை, நானும் பர்சனலாகவே நிறைய அடி வாங்கியிருக்கேன். ஒரு நல்ல மெக்கானிக் இருந்தால், தெரிஞ்ச மெக்கானிக் இருந்தால் பைக்குக்கும் நல்ல லைஃப், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் அண்ட் ஒரு அஷூரன்ஸும் இருக்கும். சேட்லி ராயல் என்ஃபீல்டால் அதை கொடுக்க முடியல. அண்ட் டீலர்ஸும் ஒழுங்காக சர்வீஸ் பண்ணி கொடுக்காததுக்கு பிராண்ட் பொறுப்பாகுதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டாங்க. ஸோ ராயல் என்ஃபீல்டோட பிராண்டை முறைச்சி ஒன்றும் பிரோஜனமும் இல்லை. ஸ்டில் அவங்க சர்வீஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் எஸ்ஓபியை ரெகுலேட் பண்ணுற வரைக்கும், அவங்க டீலர்ஸை நமக்கு சர்வீஸ் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்தே ஆகணும்னு ஸ்டிப்புலேட் பண்ணுற வரைக்கும் அன்சாட்டிஸ்ஃபைடான சர்வீஸு தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு சில நல்ல ராயல் என்ஃபீல்ட் சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில், ஃபுல்லாக இருக்குது. ஆனால் அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விரல விட்டு எண்ணிடலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஆத்தரைஸ்டான சர்வீஸ் சென்டர்ஸ் தெரிஞ்சுதுன்னா கமெண்ட்டில் ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், அந்த சென்டர்னையும் எல்லாத்தையும் டைப் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கைபர்ஸ்க்கு வேறு லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனிவே, அசைட் டு தட், என்ன மக்களே எப்படி இருக்கீங்க? நம்ம ராயல் என்ஃபீல்ட் ரவி நம்ம சப்போர்ட்டை தாண்டி அடுத்து 2வது கடையை மடுவாங்கரை கிண்டியில் இன்னொரு கடையாக ஓப்பன் பண்ணுறாரு. பழைய கடையில் ஒரு டைமில் ஒரு வண்டி தான் நிற்க வச்சு ஒர்க் பண்ண முடியும். ஆனால் இப்போது இந்த புது ஒர்க் ஷாப்பில் 7 வண்டி வச்சு ஒர்க் பண்ண முடியும். என்னோடய வண்டியை பர்சனலாக லடாக் அப்போ போகும்போதும் சரி, மற்ற ட்ரிப் அப்போவும் சரி, ரெடி பண்ணது ரவி தான். அது மட்டும் இல்லை, ரைடர் மிஷின் கணேஷ், 1987 கிளாசிக் மோகன், புல்லட் மனோஜ், புல்லட் மணி, கிளாசிக் 350 மனோஜ், நம்ம தோஸ்த் கிருப்பா விளாக்ஸு, கார்த்திக் ஸ்டோரிஸ் கார்த்திக், மலையடி குச்சி, கத்தார் விக்கி ப்ரோ, நம்ம திண்டுக்கல் தாஜ், இவங்க எல்லாருமே ரவியோட கஸ்டமர்ஸ் தான். அவங்களா கேட்டு பாருங்கள் இவர் ஒர்க் எப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. ஓகே, விஷயத்துக்கு வருவோம். இப்போ ராயல் என்ஃபீல்டோட டீலர் சர்வீஸ்க்கும் ராயல் என்ஃபீல்டு ரவியோட சர்வீஸ்க்கும், அதாவது ஜென்ரல் சர்வீஸ்க்கும் என்ன வித்தியாசன்றதை பார்த்துடலாம். இது பாருங்கள், இந்த சார்ட்டில் டீலர் சர்வீஸோட அப்ராக்சிமேட் காஸ்ட்டை எப்படி பைஃபிகேட் பண்ணுறாங்க, ஏன் ராயல் என்ஃபீல்டு ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டரில் வண்டி விடும்போது பயங்கர எக்ஸ்பென்சிவான ஒரு பில்லு ஃப்ரீ சர்வீஸ்லேருந்தே வருது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஒரு ஜென்ரல் சர்வீஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக் செக் பண்ணுவாங்க, டைட் பண்ணுவாங்க, பேக் பிரேக் செக் பண்ணுவாங்க, டைட் பண்ணுவாங்க, செயினை செக் பண்ணுவாங்க, லூப் பண்ணுவாங்க, க்ளீன் பண்ணுவாங்க, கிளச் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும், ஸ்பார்க்கில் க்ளீன் பண்ணுவாங்க, எலக்ட்ரிக் செக்அப் இருக்கான்னு பார்க்கணும், எப்படி எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை இன்னொரு வாட்டி ரீஅஷ்யூர் பண்ணணும், ஏர் ஃபில்டரை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி உள்ளே போடணும், ஒருவேளை அது வேஸ்ட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக மாற்றணும், அண்ட் ஆல் போல்ட் அண்ட் நட்டை செக் பண்ணணும், வாட்டர் வாஷ் பண்ணி கஸ்டமர்கிட்ட கொடுக்கணும். இது எல்லாத்துக்குமே செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு காஸ்ட் இருக்கும். ஒருவேளை இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஸ்பேர்ஸுக்கு நீங்கள் செலவு பண்ணணும். எங்கே போனாலும் ஸ்பேர்ஸுக்கு செலவு பண்ணி தான் ஆகணும். ஆனால் இந்த ஸ்பேர்ஸை முடுக்கிறதுக்கு ஒரு ஸ்பேர் முடுக்கிறதுக்கும் ஒரு லேபர் போடுவாங்க. காரணம் என்னென்னா, ஒரு நாளைக்கு நிறைய வண்டி எடுக்கிறாங்க. ஸோ நிறைய மெக்கானிக்ஸ் அவங்க எம்ப்ளாய் பண்ணணும். ஸோ ஆப்வியஸாக எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கணும், உங்களுக்கு இன்சென்டிவ் கொடுக்கணும், உங்களுக்கு போனஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு அப்ரைசல் பண்ணணும். ஸோ அந்த காஸ்ட் எல்லாமே நீங்கள் தான் பேர் பண்ணணும் ஒரு கஸ்டமராக, வேறு வழி இல்லை உங்களுக்கும். ஒரு பிஸ்னஸாக ஆர்கனைசேஷனாக பண்ணால் அவங்க பண்ணுறதும் நியாயம்தான். ஆனால் அது குவாலிட்டியாக இருந்ததுன்னா ஒரு பிரச்சனை இல்லை. அதனால தான் நமக்குன்னு ஒரு மெக்கானிக் இருந்தால் நல்லாயிருக்கும்னு அடிக்கடி தோணிடுது. அந்த குவாலிட்டியான சர்வீஸை ராயல் என்ஃபீல்டோட டீலர்ஷிப் சர்வீஸ் சென்டர்ஸால் ஏன் கொடுக்க முடியலன்னு தெரியுமா? அங்கே வேலை செய்கிற மெக்கானிக் எல்லாமே அன்ட்ரெயின்டு. அதுதான் தப்பு. அவங்க எல்லாருமே சூப்பர் ட்ரெயின்டு. எல்லாருமே வேறு லெவலில் ராயல் என்ஃபீல்டு மெஷின்ஸில் சர்வீஸிங் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணவங்க. அவங்களோட சர்வீஸ் குவாலிட்டியில் எந்த இஷ்யூமே கிடையாது. அவங்க எல்லாருமே ட்ரெயின்ட். ஆனால் ப்ராப்ளம் அவங்க எடுக்கிற ஹியூஜ் வால்யூம் ஆஃப் லோட் இன் அ டே. எல்லாருக்குமே வீக்லி டார்கெட் இருக்குது, எல்லாருக்குமே மந்த்லி டார்கெட் இருக்குது. ஒரு கஸ்டமர்கிட்ட இருந்து இத்தனை கிலோமீட்டர் சர்வீஸில் எவ்வளோ அவங்க தலையிலேருந்து வாங்கணும் அப்படின்றதுக்கு பொறுத்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. பாவம், அவங்களும் மனுஷங்க தானே. ஒரு நாளைக்கு 10 பைக்கு பண்ண வேண்டிய இடத்துல, பொறுப்பாக 10 பைக் பண்ண வேண்டிய இடத்துல 20-25 பைக் அடித்து நூற்றுவாங்க. அப்புறம் எப்படி குவாலிட்டியாக இருக்கும்? ஒரு வண்டியை பார்த்து பொறுமையாக, பக்குவமாக, நிதானமாக ரெடி பண்ணணும். எல்லாமே லாங் ஸ்ட்ரோக் என்ஜின்ஸ் வேறு. அண்ட் ராயல் என்ஃபீல்டை வாங்குறவங்க எல்லாருமே இந்த பைக்கை வேறு லெவல் லவ் பண்ணி வாங்கி விளையாடுறவங்க. ஆனால் அந்த மாதிரி பைக்கை ஆட்டு மந்தையில் மேய்க்கிற மாதிரி ஒரு சர்வீஸ் சென்டரில் மேய்ச்சி சர்வீஸ் பண்ணி அனுப்பிச்சா எப்படி ஒரு பைக்கு மேலே ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் ஒரு மெக்கானிக்கால் கொடுக்க முடியும்? அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஆஃப்டர் ஆல் ஒரு வண்டி தான். என்ஃபீல்ட் ரவி அண்ட் இவரை மாதிரியே ட்ரெயின்டு ராயல் என்ஃபீல்ட் மெக்கானிக்ஸு வெளியில் தனியாக ஒர்க் ஷாப் ஆரம்பிக்கிறவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் இருக்காது. டார்கெட்ஸ் அப்படிலாம் இல்லை. இவங்களாம் கொஞ்சம் பேஷனேட்டான ஆளுங்க, கஸ்டமர்ஸ் திருப்பி வரணும்னு பயந்து வேலை செய்கிறவங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்ஃபீல்ட் ரவியோட கராஜ்லேயும் ராயல் என்ஃபீல்ட் டீலர்ஷிப்பில் இருக்கிற சர்வீஸ் நெட்வொர்க்கில் ஆஃபர் பண்ணுற அதே ஜென்ரல் சர்வீஸை இவரும் பண்ணுவார். ஆனால் செக்கிங்க்கு ஒரு காஸ்ட்டு தனியாகவும், ஸ்பேர்ஸை முடுக்கிறதுக்கு இண்டிவிஜுவல் ஸ்பேர்ஸுக்கு இண்டிவிஜுவல் லேபராகவும் போட மாட்டார். அதாவது ஒரே வேலைக்கு 2 கூலி வாங்க மாட்டார். ஆனால் சர்வீஸ் சென்டரில் அப்படி கிடையாது. ஸ்டாண்டர்டாக செக்கப்புக்குன்னு ஒரு ஃபிக்ஸட் காஸ்ட் இருக்கும் அண்ட் ஸ்பேர்ஸ் முடுக்கிறதுக்கு வேரியபிள் காஸ்ட்டும் இருக்கும். அண்ட் வென் கம்ஸ் டு ஸ்பேர்ஸ், நீங்கள் ராயல் என்ஃபீல்டோட ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டரில் போயிட்டு ஸ்பேர்ஸ் வாங்கினாலும் அதே ஸ்பேர்ஸ் தான், இவர்கிட்ட நீங்கள் ஸ்பேர்ஸ் வாங்கினாலும் அதே ஸ்பேர்ஸ் தான். ஏன்னா இவர்கிட்டையும் ஸ்பேர்ஸ் இவர் ராயல் என்ஃபீல்டில் தான் போய் வாங்கி வந்து முடுக்க போகிறாரு.
உங்களுக்கு புரியுதா? இல்லை நீங்களே கூட வாங்கிட்டு வந்து இவர்கிட்ட கொடுத்துடலாம். ஸோ ஸ்பேர்ஸு எங்கே போனாலும் ஒரே காஸ்ட்டு தான், அதில் எந்த சேஞ்சும் இல்லை. ஆனால் லேபரு 2 லேபர் கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரே லேபர் தான், ஒரே காஸ்ட்டு தான். ஸோ ராயல் என்ஃபீல்டோட ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டரில் மேபி நீங்கள் 3000 ரூபாய் செலவு பண்ணுறீங்கன்னா இவர்கிட்ட ஒரு 2000 ரூபாய் செலவு பண்ணுவீங்க, உங்களுக்கு 1000 ரூபாய் மிச்சம். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்தது. அண்ட் ஸ்டாண்டர்டாக என்னென்ன கம்பேரிசன் இருக்குது லிஸ்ட் ஆஃப் சர்வீசஸில், அதாவது கஸ்டமர் விருப்பப்படுற கஸ்டமர் எதிர்பார்க்குற சர்வீசஸில் என்னென்ன கவர் ஆகுது என்னென்ன கவர் ஆகலன்றதை பார்ப்போம். ராயல் என்ஃபீல்டில் நீங்கள் உங்கள் வண்டி ரெடி ஆகிறத பார்க்க முடியாது, ஆனால் இவரோட கேரேஜில் நீங்கள் பார்க்கலாம். அப்படி பார்க்குறதுனால இவரோட ஒர்க்கை நீங்கள் போலீஸ் பண்ணுற மாதிரியும் நீங்கள் நினச்சிக்கலாம், இல்லை பக்கத்தில் உட்காந்து தொழில் கற்றுக்கிற மாதிரியும் நீங்கள் நினச்சிக்கலாம். பேசிக்காக மெக்கானிக்கல் ட்ரைனிங்கும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வண்டி கூடவே இருக்கலாம். வண்டி ரெடி ஆகும்போது உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா, ஒரு வேளை உங்களால் முடியல, வண்டி கூடலாம் இருந்துலாம் என்னால் பார்க்க முடியாது, அவர் கொடுத்த வேலையை அவர் கரெக்டாக செய்யணும்னு அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா தைரியமாக நீங்கள் விடலாம். இன்ஃபேக்ட் டோர் ஸ்டெப் டெலிவரி, பிக்கப் அண்ட் ட்ராப் இருக்குது. இது ஃப்ரீ. ராயல் என்ஃபீல்டில் இதுக்கு ஒரு சின்ன ப்ரைஸ் டேக் வரும். அண்ட் பர்சனல் கமிட்மெண்ட்டு ராயல் என்ஃபீல்டிலேருந்து உங்களுக்கு ஃபோனில் சொல்லுவாங்க, ஆனால் சொன்ன மாதிரி செய்வாங்களான்றது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கே தெரியும். ஆனால் இந்த மாதிரி ஒரு மெக்கானிக் அப்படி கிடையாது. அவங்க பொறுப்பாக இருந்தே ஆகணும், ஏன்னா they are answerable to you and you are in a position to ask them the right questions. உங்களால் இதை ராயல் என்ஃபீல்டில் பெருசாக என்ஜாய் பண்ண முடியாது. நீங்கள் போய் எங்கள் கற்றலாம், பட் அவங்க ஒரு பெரிய என்டிட்டி, உங்களால் அவங்கள என்ன பண்ணிட முடியும். பட் ராயல் என்ஃபீல்டு ரவி அப்படி கிடையாது. அவர் ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஓனர். ஒரு வண்டியை கரெக்டாக பண்ணி கொடுத்தே ஆகணுன்ற பொறுப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கேள்வி கேட்குற அளவுக்கு வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொறுப்பாக வேலை செய்வார். அப்படி தான் எனக்கும் வேலை செய்கிறாரு, அப்படி தான் ஸ்குவாடில் இருக்க எல்லாருக்கும் வேலை செய்கிறாரு. ஸோ ஒரு பிரதர்ஹுட்டாக தான் நம்ம எல்லாருமே இருப்போம், இன்க்ளூடிங் த மெக்கானிக் தட் யூ ட்ரஸ்ட். ராயல் என்ஃபீல்டோட ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர்லேயும் உங்களுக்கு சர்வீஸ் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா வண்டி எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொல்லுவாங்க. அதே சர்வீஸ் ராயல் என்ஃபீல்டு ரவிக்கிட்டையும் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் மாடிஃபிகேஷன், ஒரு வேளை சர்வீஸ் அப்போ உங்களுக்கு மைனர் மாடிஃபிகேஷன் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா ராயல் என்ஃபீல்டில் அது பண்ண முடியாது ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டரில். பட் ரவியோட என்ஃபீல்ட் கராஜில் அது பண்ணிக்க முடியும். பாலிஷிங் ராயல் என்ஃபீல்டையும் பண்ணுவாங்க, இவரும் பண்ணுவார். ஆனால் ரீபெயிண்டிங் ஐடியாஸ் உங்களால் அது பண்ண முடியாது ஆத்தரைஸில். அவங்க மேக் மை ஓன் அப்படின்ற ஆப்பில் ஒரு லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை வச்சு நீங்கள் உங்களோட பைக்கை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பட் அதுக்கும் மேலே ஒரு ஸ்டெப்பு போய் க்ரேஸியாக உங்களோட ஐடியாஸை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும் அப்படின்னா ரவி அதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுவார். ஓகே, ஸோ என்னென்னலாம் நெகட்டிவ் அப்படின்றதையும் பார்த்துடலாம். ராயல் என்ஃபீல்டு ரவி கிட்ட வாரண்ட்டி கிளைம் ப்ராசஸ் எதுவுமே உங்களால் பண்ண முடியாது. அது ஒரு ஆத்தரைஸ்டான ஒரு சர்வீஸ் சென்டரில் தான் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட இன்ஜின் வேறு லெவலில் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, பட் அது வாரண்டியில் கிளைம் ஆகுது அப்படின்னா நீங்கள் ரவி கிட்ட வந்தாலும் அவரே உங்களை ராயல் என்ஃபீல்டுக்கு அனுப்பிச்சி வச்சுருவார். ஏன்னா அவரால் கிளைம் பண்ண முடியாது. அண்ட் எப்படி பண்ணால் கண்டிப்பாக கிளைம் கிடைக்கும் அப்படின்றதையும் அட்வைஸ் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பார். ஒருவேளை நீங்கள் வண்டி அவர்கிட்ட விடவே இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபோன் பண்ணி ஃப்ரீ கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க. இது பிரதர்ஹுட், வெறும் பிஸ்னஸ் இல்லை. அண்ட் நவ் ஆல் தட் பீயிங் செட், நாம் எல்லாரும் சேர்ந்து இவரோட புது ஷோரூமை லான்ச் பண்ணி விடுவோம். ஓப்பனிங் 26/1/2022 குடியரசு தினம் அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு. அங்கே ஒரு வேளை நீங்கள் வரா மாதிரி இருந்தீங்க அப்படின்னா மாஸ்க் போட்டுக்கோங்க, சோஷியல் டிஸ்டன்சிங்கை மைண்டில் வச்சுக்கோங்க. சின்ன குழந்தைங்களாம் இருக்குது எல்லார் வீட்லேயும், கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம. அண்ட் இன்ட்ரடக்டரி ஆஃபராக 1666க்கு ஜென்ரல் சர்வீஸ் பண்ணி தராரு. இதில் ஃப்ரண்ட் பிரேக்கு, பேக் பிரேக்கு, செக்கிங் அண்ட் ரைட்டிங், இன்ஜின் ஆயில் அண்ட் பிரேக் ஆயில் டாப்அப்பு, செயின் செக்கப்பு, க்ளீனிங்கு, லூப் அடிக்கிறது, கிளச்சு செக்கப்பு, ஸ்பார்க் ப்ளக் க்ளீன் பண்ணுறது. ஆனால் ஸ்பார்க் ப்ளக் மாற்ற மாட்டாங்க, அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு ஆகும், புரியுதா? ஃபோர்க் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபோர்க் செக்கிங்கு, எலக்ட்ரிக் செக்கப்பு, ஏர் ஃபில்டர் செக்கப்பு, அண்ட் ஆல் போல்ட் அண்ட் நட் செக்கிங்கு, வாட்டர் வாஷு, மைலேஜ் டியூனிங் ஆர் பிக்கப் டியூனிங், அண்ட் டோர் ஸ்டெப் பிக்கப் அண்ட் ட்ராப் வித் அப்பாயின்மெண்ட். ஓகேவா? பர்சனல் கமிட்மெண்ட்டோட உங்கள் பைக் ரெடி ஆகிறது நீங்களே கூட வந்து பார்த்துக்கலாம். அண்ட் சேம் டே டெலிவரி. ஆயில் சேஞ்ச் அண்ட் டாப் அப்க்குலாம் 1666 கவர்டு. ஆயிலுக்கு நீங்கள் தனியாக காசு கொடுக்க தேவையில்லை. ஸோ ஹிடன் சார்ஜஸ்னு இதில் எதுவும் இல்லை. இந்த ஆஃபர் ஒரு இன்ட்ரடக்டரி ஆஃபராக எல்லாருக்கும் ஆஃபர் பண்ணுறாரு. February 28 வரைக்கும் தான் இது வேலிடு. ரெகுலரான இந்த சர்வீஸ் 2500 ருபீஸு, ஆனால் இன்ட்ரடக்டரி ஆஃபராக 1666க்கு பண்ணி கொடுக்குறாரு. புது ஒர்க் ஷாப்போட அட்ரஸ் பிள்ளையார் கோயில் ஸ்ட்ரீட், மடுவாங்கரை. ஜிமேப் லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நீங்கள் வாங்க, மீட் பண்ணலாம். நான் அங்கே தான் இருப்பேன். அண்ட் 5 ஃபர்லாங் ரோடு வழியாக வரதா இருந்தால் பூர்வா சோமர்செட் ஹவுஸ்ன்னு புதுசாக ஒரு பில்டிங் கட்டின்னு இருக்கிறாங்க, பெரிய ஃப்ளாட்டு, வேர்ல்ட் ஹோம்ஸ் அப்படின்னு. அதை ஒட்டி ஒரு கட்டிங் வரும். அந்த கட்டிங்கில் 3வது ரைட் எடுங்க, ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கடை இருக்கும், வாங்க மீட் பண்ணலாம். ஒரு வேளை நீங்கள் அன்றைக்கி வரா மாதிரி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் ரவியோட ஃபோன் நம்பரு. ஃபோன் பண்ணி அவருக்கு உங்கள் பேரை கொடுத்துருங்க. அவர் அன்றைக்கி ஓப்பனிங் அப்போ வரவங்களுக்கு ஏதாவது சின்னதாக கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாரு.
ஸோ நீங்கள் எத்தனை பேர் வரீங்கன்னு கரெக்டாக சொன்னீங்கன்னா அவர் அதுக்கேற்ற மாதிரி செலவு பண்ணி கொஞ்சம் கீ செயின்ஸ் அது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும்னு ஆசைப்பட்றாப்புல பண்ணட்டும், விடுங்க, நம்மளும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிப்போம். ஒரு நாள் நீங்கள் புக்கிங் பண்ண போகிறீங்க, உங்களோட ஸ்லாட்டுக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு சர்வீஸ்க்கு கூட போகிறீங்க அப்படின்னாலும் ஃபோன் பண்ணி உங்கள் பேர் கொடுங்க, அவரே கூட வந்து பிக்கப் பண்ணிப்பார் வண்டியை. ரவி, ஆல் த வெரி பெஸ்ட்டுடா. ஒரே ஒரு கிராஷ் கார்ட் மாட்டி விட்ட என் வண்டிக்கு, அண்ட் அதுலேயே உன்னோட தொழில் சுத்தம் என்னன்னு தெரிஞ்சுது. அண்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிரைபர்ஸ் நிறைய பேர் உன்னை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து நீ இன்னும் மேலே வந்துகிட்டே இருக்க. நீ இன்னும் சூப்பராக வரணும், பெரிய ஆளாக வரணும். எல்லார் சார்பாகவும் எங்களோட அன்பு வாழ்த்துக்கள். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட்டாக சூப்பராக பண்ணு. கண்டிப்பாக நாங்கள் எங்களால் என்ன முடியுமோ நாங்கள் அதை சப்போர்ட் பண்ணுறோம். பட் எண்ட் ஆஃப் த டே கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் வந்து ஒருத்தரோட சக்ஸஸ். ஸோ அந்த சக்ஸஸை நீயும் சீக்கிரமாக இதை விட பெருசாக என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி எங்கள் எல்லா சார்பாகவும் ஆல் த வெரி 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 பெஸ்ட்டாக கலக்குடா, சூப்பராக பண்ணு. பாய்.